God bless you. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த வேளையிலே மீண்டுமாய் இணையத்தின் வழியாய் சங்கமம் வாழினுள் மூலியமாய் கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரியை சந்திப்பதிலே மிகுந்த பெருமகிழ்ச்சி நான் அடைகிறேன். நான் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேலைக்காய் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை மத்தியிலே பேசுவீராக. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் உடைய வசனங்கள் உடைய வார்த்தையில் ஒளிந்து போகுது என்று எழுதிக்கப்படி ஆண்டவரே. ஒளிந்து போகாத தேவனுடைய வார்த்தை, நித்தியமான தேவனுடைய வார்த்தை, ஜீவ வார்த்தை என் மத்தியில் அனுப்பி தருவீராக. உடைய வசனமே சத்தியம் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சகர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் தொடர்ந்து ஜெபத்தை குறித்து பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம் பாருங்க. ஜெபத்தை ஒரு மைய புள்ளியாக வைத்து ஜெபத்தை சுற்றிலும் இருக்க பல காரியங்களை தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டே வந்திருக்கிறோம் பாருங்க. ஜெபங்கிறது ஒரு மிக ஒரு ஆழமான ஒரு சத்தியம் பாருங்க. நம்ம தேவனை ஜெபத்தில் நம்ம தேவனோடு கூட தொடர்புப்படுத்துகிறோம். நம்முடைய ஜெபத்தில் நம்ம விண்ணப்பங்களை நம்ம ஏறெடுக்கிறோம், அவரை துதிக்கிறோம். இன்னும் பல காரியங்கள் இருக்கு பாருங்க. தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், நாட்டுக்காக ஜெபிக்கிறோம், சபைக்காக ஜெபிக்கிறோம், மற்ற ஊழியக்காரர்களுக்காக, மற்ற விசுவாசிக்காக பரிந்து பேசுகிறோம். ஜெபத்தில் எல்லாம் அடங்கும். அப்போ ஜெபத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கு பாருங்க. அதுவும் நம்ம பல காரியங்களை பார்த்து கொண்டே வந்திருக்கிறோம் பாருங்க. அது மட்டும் கிடையாது, ஜெபத்துக்கு அப்புறம் என்னென்ன காரியங்கள் நம்ம செய்ய வேண்டும், எப்படி நம்ம பேச வேண்டும், சூழ்நிலைகளை எப்படி பார்க்க வேண்டும் என்ற பல காரியங்களை ஜெபத்துக்கு அப்புறம் வரும். அப்போ ஜெபத்தை மட்டுமே நம்ம பேசாமல் ஜெபத்தை மையப்படுத்தி அதை சுற்றி உள்ள பல சத்தியங்களை அப்படியே பேசி கொண்டு இருக்கும். தனித்தனியாக ஒவ்வொரு சத்தியத்தையும் நம்ம பார்க்காம ஜெபத்தோடு கூட அந்த சத்தியங்கள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம் பாருங்க. இன்றைக்கு நாம் எதை பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஜெபம் பாருங்க. குலேசியருக்கு 4வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோத்திரத்தினுடன் ஜெபத்திலே விழித்திருங்கள். பாருங்க, ரொம்ப இது எல்லா சபையிலையும் பேசப்படுகிற ஒரு அருமையான ஒரு சத்தியம் பாருங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு, ஸ்தோத்திரத்துடன் கூட ஜெபத்தில் விழித்திருங்கள். இன்னைக்கு எப்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணுதல். விழித்திருந்தனா என்ன சொல்றாருன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம்னா, தூக்கமே வராம ஜாமக்காரர்ல போல, ஒரு நைட் வாட்ச்மேன் போல அந்த மாதிரி விழித்திருந்தே நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்துல இந்த இடத்துல படலாம் பாருங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு கண்டினியூஸ் பிரேயரை 24 சில சமயம்லாம் இன்னைக்கு 24 மணி நேரம் ஜெபம் வச்சிருப்பாங்க. ஆனா அது ஒரே ஆள் 24 மணி நேரம் பண்ண மாட்டாங்க. ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. ஒரு விசுவாசி போய் இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் பண்ணுவாங்க, அடுத்த ஒரு ஊழியக்காரர் போய் பண்ணுவாங்க, ஒரு மூப்பர் போய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த சபையில 24 மணி நேரம் ஜெபம் ஓடிட்டு இருப்பாரு. ஒரு ஜெபிக்கிற ஒரு சபை தான் தன்னை ஒரு கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கிற ஒரு சபை. அதுதான் சுவிசேஷத்துல சொல்லுகிற முன்னணியில உள்ள ஒரு சபையாக இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி நாம் ஜெபிக்கிற ஆட்களா இருக்கும் பொழுது, நாம் ஜெபத்திலே தரித்திருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நம்ம மாற்றுகிறோம். ஜெபத்துல போய் உட்காந்துக்கிட்டு தேவனை மாற்றுறது அது நம்ம வேலை கிடையாது. ஏன்னா தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறாரு. அவருடைய குணாதிசயம் தெரிந்து கொள்கிறோம். அவருடைய நம்மளோட சந்திக்கிற ஒரு பிரச்சனை இல்லை, கத்தர் எப்படி பார்க்கறாரு, கத்தர் அந்த அந்த மெத்தடை எப்படி டீல் பண்ணுவார், அந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணுவார் அப்படிங்கிற காரியத்தை ஜெபத்திலே நாம் தெரிந்து கொள்கிறோம். ஜெபத்துல நம்முடைய விண்ணப்பங்களை நம்ம ஏறெடுக்கும் பொழுது நம்முடைய தேவைகள் இன்னது கத்தர் ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் கத்தர் இடத்துல நாம் கேட்கும் பொழுது கத்தர் அந்த ஜெபத்துக்கு செவி கொடுக்கிற தேவனா இருக்கார். நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டு பிரேயருக்கா போனோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அடுத்தவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் பாருங்க. மற்ற விசுவாசிகளுடைய பிரச்சனைகள், அவரோட வியாதிகள், அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுகிறோம். ஒரு சபைக்காக ஜெபம் பண்ணுகிறோம், தேசத்துக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இதெல்லாம் ஒரு விசுவாசிக்கு நிச்சயமா அவசியம் தான், ஒரு விசுவாசிக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம் தான். ஆனா இந்த இடத்துல சொல்றாரு, நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்றாரு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்த அந்த நாட்களை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அவர் பாருங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனியா போய் ஒரு மலைக்கு போயோ அல்லது ஒரு அந்த கெத்செமனே பூங்கா அந்த மாதிரி ஒரு காரியங்கள் போகிறோம், எப்போங்க தனியா கிடைக்க போகுமோ அதெல்லாம் பாருங்க அவர் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாரு. பாருங்க, அவரு திருத்துவத்தில ஒரு ஆள் தான், தேவனுடைய குமாரன் தான், தேவனாக வந்த பூமியிலே இயேசு தேவனே மறுரூபம் எடுத்து வந்தாரு. இருந்தாலும் அவர் ஒரு மாதிரியை காண்பிக்கிறார் நம்ம மத்தியில. ஏன்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போய் தனியாக போய் உட்காந்து தேவனை ஒரு மையப்படுத்துற ஒரு காரியங்களா இருக்கிறாரு. தேவனை துதிக்கிறாரு. அடுத்தடுத்த காரியங்கள் பரவாயில்ல, தேவனோட கூட அவர் சஞ்சரிக்கிறார் பாருங்க. அப்படி சஞ்சரிக்கும் பொழுது என்ன இது பண்ணுது அப்படின்னா, அவருடைய அந்த ஒரு மனிதனால் உண்டாகிற அந்த பிரச்சனைகள், பிசாசு கொண்டு வர அந்த ஒரு மன இதுகள்,
எல்லாவற்றையும் மேற்கக்கூடிய ஒரு வல்லமை வந்து அவரை வந்து பசுத்த ஆவியானவர் வந்து அவர் என்ன பண்றாரு, நிரப்பிக் கொண்டே இருக்கிறாரு. அதனாலதான் என்ன பண்றாரு, அவர் தேசமெங்கும் சுற்றி திரிந்து வியாதியஸ்தர்களை வந்து சுகமாக்கி கொண்டு வந்துருக்கிறாரு. அப்பேற்பட்ட ஒரு 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 லைஃப் ஸ்டைலை வந்து அவர் வந்து ஒரு மாதிரியாக காண்பிக்கிறாரு பாருங்க. அந்த மாதிரியை வந்து நான் பின்பற்ற ஒரு விசுவாசியை பின்பற்ற விரும்புறேங்க. நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து ஜெபிக்க ஆட்களாக இருக்க வேண்டும். கர்த்தரோட சமூகத்துல போய் உட்கார்ற ஆட்களா இருக்கணும். அதைத்தான் சொல்லுது. இப்ப இடைவிடாம ஜெபத்துல விழித்திருங்கள் அப்படின்ற பொழுது நம்ம வந்து எபேசியருக்கு வந்து 6வது அதிகாரத்துக்கு போறோம்னா இப்படி ஏகப்பட்டுவது. எபேசியர் 6வது அதிகாரத்துல 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். இங்க விழித்திருதல் அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, அவர் தூக்கத்தை விட்டு எந்திரிங்க அந்த மாதிரி ஒரு காரியம் சொல்லல. பாருங்க, கெத்செமனே பூங்கால வந்து சீசர்களை பார்த்து சொல்ல, நீங்க ஒரு மணி நேரமா நீங்க ஜெபிக்க கூடாதா, எழுந்திருங்க அப்படின்னுவாரு. எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னுவாரு. அவங்க என்ன தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்கிட்டு இருக்கவங்க போய் என்ன பண்றாருன்னா, தேவன் ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. எப்போ போலதான் இன்னைக்கு இந்த நாள் இருக்க போகுது அந்த மாதிரி தான் நினைச்சவங்க இருக்கிறாங்க பாருங்க. இயேசு கிறிஸ்து இருக்காரு, நமக்கு ஏன் பயம் அப்படின்றாரு. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து பிதாவின் சித்தத்துக்கு அந்த இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றாரு. அவர் வந்து ஒரு சப்போர்ட்டிங் பிரேயர் வந்து அந்த இடத்துல ஒரு எதிர்பார்க்கிறாரு. ஆனா அவங்க சீசர்கள் என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய பலவீனத்தை வச்சு நம்பி அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் என்ன சொல்றாங்க, எழுந்திருங்க நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, விழிப்போடு நம்ம ஜெபம் பண்ண. எப்படி விழிப்போடு ஜெபம் பண்ணணும் அப்படின்னா சொல்றாரு, நீங்க சகல விதமான வேண்டுதலும் விண்ணப்பத்தினாலும் ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு, அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம வாழ்க்கையில சந்திக்க போறோமோ, எப்பேற்பட்ட ஒரு ப்ராப்ளங்கள் வந்தாலும் சொல்றது, நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா விழிப்போடு ஜெபம் இருக்கணும், ஆவியில ஜெபம் பண்ணணும், மன உறுதியோடு ஜெபிக்கிறாகணும். ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னா, நாம் வந்து என்ன பண்றோம்னா ஒரு பிரச்சனைகள் வந்தோம்னா அதை வந்து என்ன பண்ணிட்டோம்னா நம்ம எடுத்தோட வந்து டைரக்டா மாம்சத்துல வந்து டீல் பண்ண ஆரம்பிச்சிடும். மாம்சத்துல டீல் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து தோல்வியில கொண்டு போய் முடிஞ்சிருது. தோல்வியில முடிகிறது மட்டும் கிடையாது, அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விரக்தியில கொண்டு போய் கொடுத்துருது. விரக்தியில கொண்டு போய் கொடுக்குற என்ன, அது வந்து நம்ம சரி பண்ணவே முடியாது. உண்மையாலுமே ஜெபம் அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு யுத்தகலம் மாதிரி. யுத்தகலம்னா எங்கன்னா ஒரு ஆவிக்குரிய போராட்டம் தான். நாம் மாம்சத்துல காண்கின்ற பிரச்சனைகள், மாம்சத்துல நாம் போராடுகிற ஒரு காரியங்களை வந்து நம்ம ஆவியிலே நாம் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த காரியங்கள் வந்து கர்த்தர் வந்து என்ன பண்றாருன்னா ஈஸியாக்கி கொடுக்குறாரு. அதனாலதான் வந்து நம்முடைய ஜெபம் எங்க பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. ஒரு மனிதரோட போய் போராடிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுல அதனால வந்து நமக்கு வந்து எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. கடைசியில் நம்ம ஜெயிக்க போறதே கிடையாது. அப்போ நம்ம யுத்த களம் என்ன அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம யுத்த களம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த யுத்த களத்துல வந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் பாருங்க. ஒரு ஒரு நாடு இன்னொரு நாடு வந்து போராடுதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு போர் எங்க நடக்குன்னா ஒரு ஒரு பிளைன் லேண்ட்ல தான் நடத்துவாங்க. மற்றவங்க ரெண்டு நாடுமே வந்து ஒரு பிளைன் லேண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சுவாங்க. அதையும் தாண்டி வந்து அந்த பிளைன் லேண்ட்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து எந்த நாடு தோத்துறாலோ அந்த லேண்டுக்கு உள்ள வந்து அவங்க ஆக்குபை பண்ணுவாங்க. அப்ப அந்த பிளைன் லேண்டுங்கிறது அந்த யுத்த களம் பாருங்க. அப்ப நம்மளுடைய அந்த யுத்த களம் ஜெபத்துல ஒரு யுத்த களம் இருக்கு பாருங்க. அது வந்து மாம்சமா ஆவிக்குரிய காரியமா, நம்ம போய் மாம்சத்துல போய் போராடுமா அல்லது ஆவியில உட்காந்து ஜெபம் பண்ணணுமா அப்படிங்கிறத பார்த்தோம்னா 12வது வசனத்துல 10வது வசனத்துல நான் வாசிக்கிறேங்க. கடைசியாக சகோதரரே, கர்த்தரிடம் உடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்தனோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவராக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிகளோடும் வானமண்டல பொல்லாத ஆவிகளினோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. யுத்த காலம் எங்க இருக்குன்னா இதைதான் சொல்றாரு அவரு. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் கிடையாது. நம்ம ஒரு காரியத்தை வந்து மாம்சத்தோட அது ஒரு பிசிக்கலா டீல் பண்ணோம் அப்படின்னா அது வந்து செட் ஆகாது பாருங்க. இப்ப சொல்றாரு நம்முடைய போராட்டம் வந்து நம்முடைய போர்க்களை வந்து ஆவிக்குரிய போராட்டமா இருக்குது. இதை வந்து நம்ம ஜெபம் பண்றது எப்படின்னா விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். பிசாசு வந்து என்ன சொல்றேன்னா அவன் வந்து 24 ஹவர்ஸ் டியூட்டி பார்க்குறான் பாருங்க. யாரை கெடுக்கலாமோ, யாரை கொல்லலாமோ, யார்கிட்ட இருந்து ஏதோ திருடலாமோன்னு சொல்லிட்டு அவன் 24 ஹவர்ஸ் டியூட்டி பார்க்குறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதை குறித்து எந்த ஒரு கேரும் பண்ணிக்கிறதே கிடையாது பாருங்க. நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா, சரி ஏதோ ஏதோ ஒரு பணம் தேவையா, சரி 4 இடத்துல கடன் வாங்க போயிடுவோம். ஒரு மனுஷன் எதிர்த்து வராங்களா, சரி அவங்களோட யாரு பலம் உள்ளாலும் அவங்கள்ட்ட போய் சப்போர்ட்டுக்கு போய் நிற்போம். இந்த மாதிரி தான் வந்து நம்ம போய் நான் வந்து ஒரு விஷயத்த வந்து மாம்சத்தோட டீல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இங்க பிசாசு அது நம்மளோட அட்வான்ஸ் இருக்கு. அவன் என்ன சொல்றான் ஒரே வார்த்தையில பாருங்க, இப்பிரபஞ்சத்தின் அந்த கால லோபரும் வானமன்றங்களும் பொல்லாத ஆவிகளோட நமக்கு போராட்டம் இருக்கு. அவன் வந்து நம்முடைய மைண்டே அட்டாக் பண்ணுவான். நம்முடைய வந்து நம்ம நம்ம
எங்கெல்லாம் வந்து நம்ம சிந்தனையில் அவன் கை வச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம போற பாதையை வந்து விட்டுருவான் பாருங்க. அவன் அந்த மாதிரி போயிட்டு இருப்பான். நம்ம வந்து நம்ம பிரச்சனையை நம்ம வேற மாதிரி பார்த்துட்டு கூடாது. நம்ம பிரச்சனையில வந்து ஆவியிலே பார்க்க வேண்டும், ஆவியிலே ஜெபம் பண்ண வேண்டும் பாருங்க. நீங்க எவ்வளவு பெரிய மாம்சரீக பிரச்சனையை சந்திச்சாலும் சரிதான், நீங்கள் அரை கதையை போட்டு நம்மளும் ஆண்டவரோடு சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது காரியங்கள் வந்து வாய்க்கும் போது பாருங்க. அதை சொல்றாரு இந்த இடத்துல வந்து ஒரு விசுவாசியை வந்து ஒரு போர் வீரனாக வந்து அடையாளப்படுத்துகிறாரு. அவர் சொல்றாரு அது என்னென்ன காரியங்கள் வந்து போடணும் பார்த்தீங்கன்னா, சத்தியம் என்று கச்சையை போட சொல்றாரு, நீதி என்னும் மார்க்கம் போட சொல்றாரு, சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சியை வந்து போட சொல்றாங்க, விசுவாசம் என்னும் கேடகம் பொல்லாங்க நிறைய கிறிஸ்தவம் அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர் என்றாரு. அவர் சொல்றாரு ரச்சரியம் என்னும் தரச்சீராவை போடுகின்றார், வசனம் என்னும் ஆவிக்குரிய பட்டயத்தை வந்து போடுங்க எடுத்துக்கொள்ளுங்கன்றார். இப்போ ஒருத்தர் ஜபத்திலே உட்கார சொல்றாரு இதை வந்து ஒரு ஆர்மரா வந்து நம்ம தரித்து கொள்ளும் தேவனுடைய இந்த சர்வாயுதங்கள் இதை வந்து எப்பொழுதும் நம்ம தரித்து கொண்டவர்களா இருக்க வேண்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம ஒரு 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 பிசிக்கலான ஒரு போர் வீரனை பார்த்தீங்கன்னா அவன் வந்து தன்னை விட வெயிட் அதிகமான உள்ள பொருட்களை போட்டு தடுத்துட்டு ஏன்னா தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் எதிரிகளை வந்து வீழ்த்த வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு ஆர்மர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த இடத்துல வந்து அவர் வந்து கத்தர் வந்து போதிக்கிற காரியம் என்னன்னா ஒரு விசுவாசியை ஒரு போர் வீரனை அடையாளப்படுத்துறாரு. அது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் தான் சொல்றாரு எல்லாமே ரைட்டு, எல்லா போர் வீரன் மாதிரி எல்லாமே ஆர்மர்லாம் போட்டாச்சு, ஆனா யுத்த கலை எங்க இருக்குன்னா அதுதான் வந்து 18 வருஷம் சொல்றது, நீங்க எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுகளோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்கள், எல்லாம் தரித்துக் கொள்ளுங்கள், தளித்துக் கொள்ளுங்கள், விழித்திருங்கள். ஏன் விழித்திருக்கணும் அப்படின்னா பிசாசு வந்து அவனுடைய டார்கெட் என்ன அப்படிங்கிறது தெரியணும் பாருங்க. நம்ம வந்து ஒரு போர்க்களத்துல வந்து ஒரு ராஜா இருக்காருன்னா தன்னுடைய பலத்தை விட பார்க்கறத விட பிசாசுடைய பலம் என்ன, அவன் எந்தெந்த வகையில வந்து நம்ம வந்து அடுத்த நாட்டு ராஜா வந்து அவனுடைய பலம் என்ன, அவன் எந்தெந்த வகையில வருவான், அவன் எந்தெந்த மாதிரி இந்த போர் தந்திரங்கள்லாம் வச்சிருப்பாங்க பாருங்க, எந்தெந்த வகையில வருவான், ஒரு பக்கம் நேராக போய் அட்டாக் பண்ணணுமா, சைட்ல இருந்து அட்டாக் பண்ணணுமா, அப்பா எந்த பக்கம் அட்டாக் பண்ணாலும் சரி அவனை தடுத்து நிறுத்தணும், அவனுடைய படைகளை வந்து அழிக்கணும். அப்போ ஒரு ராஜாவுக்கு இன்னொரு ராஜாவுக்கு இடையில இந்த போர் முறைகள்லாம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து அவங்க டீல் பண்ணுவாங்க பார்க்கணும். அப்படின்ற போது அதை வந்து தான் இங்கே ஒரு கான்செப்டை தான் இந்த இடத்துல வந்து பேசுறாரு. பிசாசு வந்து நம்ம நினைக்கிற பிசாசு நேராக மனுஷ ரூபத்தில் வந்து நம்மளோட பேசுவான் இல்லை, அவன் ஆவியில் வருவான், நம்ம சிந்தனையை அட்டாக் பண்ணுவான், நம்மளோட வார்த்தையில வந்து தேவ வசனத்துக்கு விரோதமாக பேச வைப்பான், நெகட்டிவான காரியங்களை பேச வைப்பான், சூழ்நிலைகளை வந்து பாருங்க நெகட்டிவான சூழ்நிலை கொண்டு வந்து நம்ம கடுமையாக நிறுத்துவான். ஒண்ணுமே நடக்கல பாருங்க, இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்கல, வியாதி போகவே இல்லை, நம்ம தான் தனிமையிலே இருக்கிறோம், அது மாதிரி வந்து அந்த திங்கிங்கே கொண்டு வந்து உள்ள வச்சுக்கிட்டு இருப்பான் பாருங்க. நம்ம வேதவசனத்தை படித்து வேதவசனத்தில் நிரம்பி கொண்டுட்டு போவோம்னா அந்த சூழ்நிலையை கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருவோம். அதனாலதான் சொல்றாரு இந்த இடத்துல விழிப்போடுனா எப்பவுமே வந்து நீங்க அலர்ட்டாவே இருக்கின்றாரு. விழிப்போடுனா வந்து நீங்க காலையில எந்திரிச்ச உடனே கண்ணு முடிக்கிறீங்களா, அதை சொல்லல அவரு. விழிப்போடுனா அலர்ட்டா இருங்க, அலர்ட்டா நீங்க ஜெபம் பண்ணுங்கன்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா ஒரு யுத்த வீரன் வந்து பாருங்க அந்த யுத்தத்துக்கு போற நேரம் அந்த ஆர்மர்லாம் போட்டான்னா அவன் எனி டைம் வந்து அலர்ட்டா இருக்கணும். எந்த நேரத்தில் அட்டாக் நடக்குது, எந்த நேரத்தில் கால் வரும்னு சொல்லவே முடியாது. யுத்த காலத்துக்கு போறாலும் அப்படிதான் வந்து உட்காந்துருக்கணும், எனி டைம் அலர்ட்டா இருக்கணும். ஒருவேளை இவர் ஒரு ரெஸ்டான இடத்துல இருக்கலாம், எதிரிகள் அங்க வந்து அட்டாக் பண்ணலாம். அதே மாதிரிதான் சொல்றேன் நான், நம்ம யுத்த காலத்துல நிக்கிறோம். ஒரு ஒரு விசுவாசுடைய வாழ்க்கை வந்து இதுதான், நம்ம ஒரு போர் வீரர் மாதிரி கத்தர் வந்து இவ எல்லாத்தையும் அவர் ரத்தத்துல சம்பாரிச்சு நம்ம கொடுத்துருக்காரு. எதை கொடுத்துருக்காருன்னா முதல் நம்மளை சேவ் பண்ணணும், நான் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணணும், ஆவியின் பட்டயமாய வசனத்தை எடுத்துக்கொள்ளணும். வசனத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான் நம்ம என்ன பண்ணிடணும்னா நம்ம அடுத்தவர்களுக்காக வந்து எனக்காக வசனத்தை பேசுறோம், அடுத்தவர்களுக்காக வசனத்தை பேசுறோம், கன்ஃபர்ஷன் பண்றோம். வேத வசனம் வந்து என்னோட இருதயத்தில் நிறைந்திருக்கும் பொழுது பிசாசு அட்டாக் பண்ணும் பொழுது என்ன இப்போ அந்த வேத வசனமே வந்து நம்ம அது தடுக்கும் பாருங்க. நீங்க எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா இயேசு பாருங்க, அந்த 40 நாள் சோதனை இருக்கும்போது பிசாசு வந்து அவரை வந்து டைரக்டா வசனத்தின் அடிப்படையில் தான் பேசுறான். அவனுக்கு பைபிள் தெரிஞ்சு வச்சிருக்கான் பாருங்க. பைபிள் வசனத்தின் அடிப்படையில் பேசும்போதும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா வசனத்தின் அடிப்படையில் ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து அந்த இடத்துல வசனத்துல அவர் தான் ஜீவ வார்த்தை, அவர் தான் வசனத்தில் நினைந்து காணப்படுவார். அதுதான் ஒரு யுத்த களம் மாதிரி தான் பாருங்க. பிசாசிட்ட வந்து நம்மகிட்ட வந்து சில நெகட்டிவான காரியங்கள் காமிக்கும் பொழுது, சூழ்நிலைகள் வந்து எதிர்மறையான சூழ்நிலை நம்ம காமிக்கும் பொழுது வேத வசனத்தை கொண்டு தடுத்து நிறுத்தணும் பாருங்க. வேத வசனத்தை கொண்டு அவனை வந்து அடிக்கணும். அப்பொழுதுதான் நம்ம என்ன பண்றோம்னா அந்த வேத வசனம் நமக்கு என்ன பண்ணணும்னா அது வந்து பிரயோஜனமா இருக்கும். அப்ப வேத வசனத்தை கொண்டு
அவர்களை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா, நான் வேத வசனத்தை நிரந்தரமா இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்துல வேத வசனம் இருக்கும். தேவன் அருளும் வேதம் வந்து அவன் இருதயத்தில் இருக்குன்னு போட்டிருக்கு. அப்ப வேத வசனத்துல நிறைந்து இருக்கும் பொழுதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், யுத்த வீரன் மாதிரி ஆவிக்கு யுத்த களத்துல வந்து எப்பவுமே வந்து ரெடியா இருக்கிறோம் பாருங்க. அப்ப விழித்திருத்தல் அப்படின்றது வந்து இதுதான் சொல்லுகிறது பாருங்க. எப்பவுமே ஜபத்தோடும் தேவனை உயர்த்தும் துதியோடும் நாம வந்து இருக்கும் பொழுது அவர் பிசாசுனால வந்து நம்மளை வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்து அட்டாக் பண்ணவே முடியாது பாருங்க. அவனுக்கு தேவை வந்து பிசாசு யாரை அட்டாக் பண்றான்னா, யாரை விழுங்கலாம், யாரு வந்து விழிப்பு இல்லாம இருக்கிறா, யார் வந்து தேவ சமூகத்துக்கு வராம இருக்கிறா, யார் வந்து வசனத்தை படிக்காம இருக்கிறா, அவங்கள தான் ரொம்ப முக்கியம் பாருங்க. அவன் வந்து இந்த உலகத்துல இருக்கிற ஆட்கள், பின்மாறி போற ஆட்கள் இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டான். அவனுக்கு பிறகு வந்து என்னன்னா நல்ல ஒரு ஆவிக்குரிய ஆட்கள் யாரு, அவனை வந்து தினம் தினம் எப்படி வந்து அட்டாக் பண்ணணும், தினம் தினம் அவனுடைய மனதை வந்து எப்படி வந்து சோர்வுக்குள்ளாக்கணும், அதுதான் அவனுடைய ஒரு டியூட்டியா இருக்கும். 24 மணி நேரம் டியூட்டியா வந்து பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. நான் வந்து பாருங்க, 1 பேதுருல 5வது அதிகாரம் 8வது வசனத்துல எப்படியா போட்டு பாருங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க. 1 பேதுரு 5:8 நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்துல, தெரிந்த புத்தியுள்ளா இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறார். நான் ஆரம்பத்துல வந்து இந்த வசனத்தெல்லாம் படிக்கும் பொழுது விழித்திருங்கன்னா நைட்டு தூங்கவே கூடாது போல இருக்கு. பகல்ல வேலைக்கு போயிட்டு வரோம், வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நைட்டு தூங்காமலே எப்படி எப்படி இருந்துட்டே இருக்கணும், பிசாசு எந்த நேரத்தில் நம்மளை அட்டாக் பண்ணணும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் வந்து இந்த போடல பாருங்க. திறந்த புத்தி உள்ள இருங்கள் அப்படின்னா சவுண்ட் மைண்டடா இருங்க, அலர்ட்டா இருங்க. ஏன்னா பிசாசு வந்து எப்படி கர்ஜிக்கிற சிங்கம் போல. அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம எதிர்பார்க்காத ரீதியில நாம் சிந்திக்கிற ரீதியில வந்து நம்மளை அட்டாக் பண்றதுக்கு வந்து ரெடியா இருப்போம். அப்போ ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவர் வந்து ஆவிக்குரியவன் சகலத்தையும் நிதானித்து அறிகிறான்னு போட்டுக்கும். ஒவ்வொரு காரியத்திலுமே வந்து நிதானத்துல வந்து நம்ம கரெக்டாக நமக்கு தெரியணும் பார்க்கணும். பிசாசு எந்த வகையில வரான்னு தெரியணும். நம்ம எந்த மாதிரி வார்த்தைகளை நூதனமான வார்த்தைகளை கொண்டு நம்மளோட பேசுவான். நம்மளை வந்து அவன் ஒரே நோக்கம் வந்து கர்த்தருடைய சித்தத்துக்கு நேரம் நம்ம போயிடக்கூடாது, தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்யக்கூடாது, சுவிசேஷத்துல முக்கியத்துவம் இருக்கக்கூடாது, சபை காரியங்களை வந்து தலையிட விடக்கூடாது. அது நம்முடைய இருதயத்துல வந்து பாருங்க, இன்னைக்கு பாவத்தை கொண்டு வந்து உள்ள நுழைக்கணும். அதுதான் அவனுடைய அலாட்டா இருக்கும். சின்ன சின்ன விஷயத்தை கொண்டு இருக்கும் போது இதெல்லாம் தப்பு இல்லையா, அதெல்லாம் தப்பு இல்லையா நினைக்கும் பொழுது அவன் பெரிய விஷயத்தை வந்து உள்ள கொடுத்துருவான் பார்த்துருவோம். அதான் இந்த சொல்றாரு, நம்ம வந்து விழித்திருக்கணும், எப்பவுமே அலாட்டா இருக்கிற இருக்கணும் பாருங்க. அப்ப நாம் ஜெபத்திலே வந்து தொடர்ந்து நாம் இருக்கும் பொழுது, ஜெபத்திலே வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு செல்போனை சார்ஜ் ஏத்துற மாதிரி எப்பவுமே சார்ஜ்லேயே இருப்போம் பாருங்க. நம்ம வந்து அவசரத்துக்கு போய் உட்காந்து தேடணும் அவசியமே கிடையாது. எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் பொழுதோ அப்போ வந்து நம்ம எல்லாமே என்ன பண்ணும், ஒரு தேவ வசனத்துல நினைத்து கொண்டிருக்க வேண்டும். தேவ வசனத்தை கொண்டு நம்ம வந்து போஷிக்க வேணும் பாருங்க. நம்ம எல்லாமே போஷிக்க வேணும். அப்பதான் அந்த செல்ஃப் சீல்டு வந்து என்ன பண்றது, அந்த விசுவாசம் என்னும் கேடயம் வந்து பட்டுன்னு ஒர்க் ஆகும். உள்ள விசுவாசத்தை குறித்து தெரியாமலே இருந்து, விசுவாசத்தை எப்படி பயன்படுத்த தெரியாம இருந்து, கேடயத்தை வச்சுக்கிட்டு கேடயத்தை எப்படி பயன்படுத்த தெரியாம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதனால நமக்கு என்ன பிரயோஜனம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆவியின் பட்டயம் இருக்கு, பட்டயத்தை வச்சு எதிராளி நம்ம நோக்கி பட்டயத்தை வீசி கொண்டு வரும்பொழுது இதை வச்சு சும்மா வச்சுட்டே இருந்தோம்னா அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது பாருங்க. அப்ப அதை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அதை பயன்படுத்த கற்றுக்கொள்றதுக்கு தான் என்ன சொல்றேன்னா, இந்த இதை யூஸ் ஆகுது பாருங்க. ஒரு ஒரு போர் வீரனா இருந்தா எடுத்த உடனே யுத்த காலத்துக்கு போக மாட்டான் பாருங்க. அவனுக்கு ஒரு ட்ரைனிங் பீரியட் இருக்கு பாருங்க. அந்த ட்ரைனிங் பீரியட்ல அந்த ஆர்மர்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், அந்த ஆர்மரோட வேல்யூ என்ன, அந்த ஆர்மரோட என்ன செய்கிறது அப்படின்றது வந்து அவன் தெரிந்து வைத்துக் கொள்ள மாட்டாங்க. தெரிந்து வைத்துக் கொள்ளும் பொழுது யுத்த காலத்துக்கு போகும் பொழுது அவர் ஒரு ட்ரைன்டு ஒரு சோல்ஜரா இருக்க முடியும் பாருங்க. நீங்க கோலியாத்து அந்த கதையை எடுத்தா கூட, கோலியாத்தை கொடுத்த சவுல் செய்யும்போது சவுல் வந்து ஒரு விஷயம் சொல்லுவோம் பாருங்க, அவன் சிறு வயதுல இருந்தே யுத்த வீரனா இருக்கான் பாருங்க. அப்ப அவனுடைய லைஃப் வந்து அவன் ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே கோலியாத்து எப்படின்னா யுத்த வீரனாவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அவன் ட்ரைனிங் வந்து ஆரம்பிச்சிட்டான் பாரு. ஒரு யுத்த வீரனுடைய அழகு வந்து அப்படிதான். அதனாலதான் நான் கோலியாத்தை குறித்து இப்பதான் பேசுறேன். கோலியாத் ஒரு மாடலாக நான் சொல்றேன் பாருங்க. அது மாதிரிதான் யுத்த வீரன் எப்படி இருக்கணும்னா, அவனுக்கு வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம், இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு சாதாரண ஒரு போலீஸ் ட்ரைனிங் எடுக்கணும்னா கூட எங்க ஊர் பக்கம்லாம் போலீஸ் செலக்ட் ஆக போறேன் அப்படின்னா அவங்க போலீஸ் எக்ஸாம் எழுதிக்க மாட்டாங்க, போலீஸ் இது பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க அந்த ஒரு நோக்கமே போலீஸ் ஆயிரணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச பல நண்பர்லாம் இருக்கிறான் பாருங்க. சிறு வயதிலே காலங்காலத்தில் எழுந்துச்சு, காலையில எழுந்துச்சு ஓடுவாங்க ஓடுவாங்க. அப்போ ஒரு இடத்துல கயிறுலாம் கட்டி வச்சிருப்பாங்க. போலீஸ்ல என்னென்ன மாதிரி ட்ரெயின் ஆகினா செலக்ட் ஆவாங்க, எந்தெந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து இவங்க செல்ஃபா வந்து ரெடி பண்ணிட்டே இருப்பாங்க பாருங்க. ஏன்னா எனி டைம் வேணா கால்ஃபர் ஆகலாம், போலீஸுக்கு செலெக்ஷன் கால்ஃபர் ஆகலாம். அதுக்கு வந்து இவங்க ப்ரிப்பேர் இருப்பாங்க. கால்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் போய் உட்காந்து படிக்கிறதுனாலவோ, இல்லை கால்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் உட்காந்து இவங்க ட்ரைனிங் எடுத்ததுனாலயோ வந்து அந்த இடத்துல போய் தோத்து போயிடுவோம். ம் அப்ப இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு போலீஸ் ஆகணும்னா அதுக்கு என்ன ட்ரைனிங் எடுக்கணுமோ அதெல்லாம் வந்து முன்னாடி இருந்தே செய்வாங்க. நான் நிறைய பேர் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கிறேன்.
என் கூட இருக்கிற நண்பர்களும் பல பேர் அப்படி தான் பார்த்துருப்பேன். நான் பார்க்கும்போதெல்லாம் அவங்கள தேடி நான் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க. வெளியில் வந்து கயிறுலாம் கட்டி ஏறிட்டு இருப்பாங்க. காலைல ஒரு 5 மணி போனால் ஓடிட்டு இருப்பாங்க. எப்படியாவது நான் போலீஸ் செலக்ட் ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு உலக வேலைக்கு, உலகத்தார ஒரு சம்பளம் கொடுக்குற வேலைக்கு ஒரு மக்கள் வந்து எவ்வளவு விழிப்போடு இருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு நாம் வந்து ஒரு ஆவிக்குரிய யுத்தத்துல இருக்கிறோம். பிசாசு வந்து எப்படியாவது சரிதான் ஒரு மனுஷன் வந்து தேவ சித்தத்துக்குள்ள போயிடக்கூடாது, சுவிசேஷத்தை அவன் மூலியமா சொல்லிடக்கூடாது, அவன் மூலியமா கத்தருக்கு ஒரு சின்ன பிரயோஜனம் கூட வந்துடக்கூடாது அப்படின்றது வந்து அவன் வந்து அலாட்டா இருக்கிற பொழுது, விசுவாசிகளாகிய நாம் கிறிஸ்துவுக்குள்ள வளர வளர நாம் வந்து ஒவ்வொருத்தர் என்ன பண்ணணும், இந்த மாதிரி காரியங்கள் வந்து அலாட்டா இருக்கணும் பாருங்க. அதுக்கு என்னென்ன சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா 5வது வசனத்தை வந்து பாக்குறோம் பாருங்க. 8வது வசனம் பார்த்தோம். வேதத்தில் 5லிருந்து நான் பார்க்குறேன் பாருங்க. ஒன்று பேரு 5வது வசனத்தில் என்ன போட்ட பாருங்க. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் என்ன பண்றது, அடங்கிருங்கன்றாரு, கீழ்ப்படிங்கன்றாரு, அடங்கிருங்கன்றாரு. 4வது வசனம் பாருங்க. அந்தப்படி இளைஞர்களே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்க எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்க. ஒரு ஜெபத்துக்கு முன்னாடி என்னென்ன காரியங்கள் ஒரு கேரக்டர் முக்கியம்னா, முதலாவது கீழ்ப்படிதல் வேணும், மனத்தாழ்மையை அறிந்து கொள்ள வேண்டும். ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருக்க வேணும். தேவன் சொல்றாரு, நீங்க பலத்த கரங்களுக்குள்ள அடங்கி இருக்கணும், அவசரப்படக்கூடாது, தன்னை ஒரு மிஞ்சின நீதிமானாக காண்பிக்க கூடாது, தன்னை வந்து ஒரு மிஞ்சின ஆட்களாக காண்பிக்க கூடாது அப்படின்றது சொல்ல போறாரு. அடுத்தது சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறாருன்னா உங்களுக்கு கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுன்றது. ஜெபத்தில் வரும்பொழுது, ஜெபத்தில் உட்காரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, கவலையில வந்து கவலையோடு உட்காந்து ஜெபம் பண்றது, பிரச்சனைகளே நோக்கியே ஜெபம் பண்ணக்கூடாது பாருங்க. கத்தரை நோக்கி ஜெபம் பண்ணணும். பிரச்சனை பான்கிற பிரச்சனையை விட கத்தர் பெரியவர் அப்படின்ற குரலை பார்க்கணும் பாருங்க. கத்தர் எவ்வளவு பெரியவர் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிடும். அவருடைய வசனங்கள் எப்படியா இருக்கிறது, அந்த வசனங்கள் வந்து இதற்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்களுக்கு, ஆவிக்குரிய முன்னோர்களுக்கு எப்படிலாம் சப்போர்ட்டா இருந்துச்சு, கத்தர் எப்படிலாம் அவருக்கு உண்மை, அந்த வசனத்துக்கு உண்மையா இருந்தாரு, அவருடைய உண்மையை நம்பி, அவருடைய பலத்தை நம்பி நாம் ஜெபத்தில் இருக்கும் பொழுது அந்த காரியங்கள் தான் வாய்க்கும். நம்முடைய சூழ்நிலையை கத்தர் வந்து நல்லாவே தெரியும். என்னுடைய பலவீனத்தை நான் ஜெபத்தில் காமிக்கிறதுனால வந்து ஒன்றும் ஆகுது. நாம் வந்து அழுது ஜெபம் பண்ணி ஒன்றும் பெரிய ஒரு காரியங்கள் பண்ணுங்க. வசனத்தை நம்பி ஜெபம் பண்ணணும் அப்படின்னா அது கத்தருடைய காரியங்களும் சொல்றாரு. அது சொல்றாரு, நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது கவலைகளை விட்டு தூக்கி எறியணும். கவலையோடு இருந்தோம் அப்படின்னா நம்ம அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம தலையில ஒரு முடி கூடி வளராது, நம்ம சரீரத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளால செய்ய முடியாத ஒரு காரியத்துக்கு நம்ம கவலைப்பட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னைக்குமே வந்து பாருங்க 2 காரியங்கள், ஒன்று காட் வேர்ட் பார்ட், இன்னொரு மேன் வேர்ட் பார்ட் இருக்கு. தேவன் செய்ய வேண்டிய காரியம் இருக்கு, மனிதர்கள் செய்ய வேண்டிய காரியம் இருக்கு. நம்முடைய காரியம் என்ன? தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அதற்கு நேரத்தை ஒதுக்கி அல்லது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனை உயர்த்தி நாம் ஜெபிக்கிறோம். அந்த ஜெபிக்கும் பொழுது என்னென்ன காரியத்துக்கு எப்படியா ஜெபிக்க வேண்டும், நம்ம அதை வந்து அடுத்த நாட்களில் பார்ப்போம். ஒரு தேவைக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும், ஒரு கடன் பிரச்சனை விடுபட எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், ஒரு பொல்லாத மனிதரிடமிருந்து விடுபட எப்படி ஜெபிக்க வேண்டும், நமக்கு எதிரான சூழ்நிலைகளுக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும், திறக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படணும் எப்படி ஜெபிக்க வேண்டும், தேசத்துக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும், மற்றவர்களுக்காக இப்படி பறந்து பேச வேண்டும். இப்படி ஒவ்வொரு ஜெபத்தையும் அடுத்த வரக்கூடிய காலங்களை வந்து பார்ப்போம் பாருங்க. ஆனா அந்த ஜெபத்துக்கு முன்பாக ஒரு ஆயத்தம் எப்படி பண்ணுன்னா, நாம் வந்து சூழ்நிலையை வந்து பாருங்க, பிசாசு வந்து ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள என்ன பண்ணுவோம்னா, கவலைகளை திணித்து கொண்டே இருப்பான். இது நடக்கல பாருங்க, இது வந்து முடியல பாருங்க, இது ரொம்ப நாளா பெண்டிங்லயே இருக்கு, இதனால உங்களால பேமெண்ட்டே பண்ண முடியாது, அந்த சக்தி உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி பிரச்சனைகளை கொண்டு வந்து உங்களோட முன்னாடி நிறுத்தி 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 நிற்பான். அப்போ தேவ சமூகத்துல போய் உட்காந்து கடமைக்காக நம்ம ஜெபிச்சோம் அப்படின்னா நம்ம நம்முடைய கவலையில தான் வெளிப்படுத்திட்டே இருப்போம். அது இல்லாம தேவனுடைய நிறைவை பார்க்க வேண்டும், தேவனுடைய பலத்தை பார்க்க வேண்டும், தேவனுடைய உண்மையை பார்க்க வேண்டும். இப்படி பார்த்து நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம நம்பிக்கையை வந்து என்னுடைய பலத்தை நம்ம ஜெபம் பண்ணாம கர்த்தருடைய பலத்தை நான் பார்த்து நான் ஜெபிக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய அந்த பலம் எனக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கணும், அவருடைய உண்மை எனக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும், அவருடைய நிறைவு எனக்காக வந்து வேலை செய்ய முடியும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட தேவைகள் வரும் பொழுது அது சொன்ன ஒரே வார்த்தையில கர்த்தரோட மேய்ப்பராக இருக்க எனக்கு வந்து குறைவு கிடையாது, நான் தாழ்ச்சி அடையப்படுவது கிடையாது. என் தேவன் தம்முடைய மகிமை விஷயத்திலிருந்து இந்த குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குகிற தேவன். அப்ப இந்த வசனங்கள் என்னுடைய இதயத்தில் இருக்கும் பொழுது, என்னோட ஆவியில கலக்கும் பொழுது நான் ஒரு ஆவிக்குரிய யுத்தம் செய்கிறேன். மாம்சத்துல என்னோட தேவைகள் மாம்சத்துல வருது, அதை வந்து நான் ஆவியில டீல் பண்றேன், விழிப்பா. அப்ப ஆவியில டீல் பண்ண அந்த காரியங்கள் வந்து கர்த்தர் என்ன பண்றாருன்னா அதை வந்து வாய்க்க பண்ணுறாரு. வசனத்தை உயர்த்தி பிடிக்கிறோம். அப்ப எல்லா விஷயத்திலும் இப்ப நம்ம ஜெபம் பண்ணும்போது சொல்லுவோம், வானமும் பூமி விழுந்து போன தேவனுடைய வசனம் வந்து விழுந்து போகாது. அது கர்த்தர் எந்த காரியத்துக்கு அனுப்புனாரோ அந்த காரியம் வாய்க்கும்.
அப்ப கர்த்தர் மட்டும் அனுப்புறாரா இல்லையா? நம்மளும் வசனத்தை அனுப்புறோம். என்ன வசனத்தை அனுப்புறோம்? என் தேவன் தம்முடைய மகிமை நேசத்தை குறைவுல நிறைவாக்கணும் பொழுது அந்த வசனத்தை நம்ம தேவையை நோக்கி நம்ம அனுப்புறோம் பாருங்க. இப்ப வசனமா நம்ம தேவையா அப்படின்ற பொழுது வசனம் அந்த இடத்துல மேற்கொள்கிறது. அதுதான் ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கணும். ஆவியின் பட்டயங்கிறது தான் தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கன்னா, அப்ப பிசாசை நோக்கி நம்ம எப்படி வாழை வீசுறோமோ அது மாதிரி நம்மளோட எது சந்துவத பிரச்சனையை நோக்கி அதற்குரிய செயல்ல அதுக்குரிய வகையில நம்ம வந்து என்ன பண்றோம்? வேத வசனத்தை நம்ம அனுப்பும் பொழுது மாம்சரிகமான என்னோட தேவைகள் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த ஆவிக்குரிய அந்த வசனம் தேவைகளை சந்திக்கிறது. நான் எதிர்பார்க்காத ரீதியில நான் இந்த மனசுக்கு திங்க் பண்ணாத ரீதியில கர்த்தர் என்ன பண்ண தேவைகளை வந்து சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது என்ன ஆகும்னா, உண்மையுமே அப்பதான் தேவனுக்கு மகிமையா இருக்கும். இன்னும் அதிகமா நம்ம கர்த்தரிடத்துல சேரணுன்ற எண்ணங்கள் வரும் பாருங்க. இப்ப நம்ம வந்து கவலைப்படாமல் வந்து நம்ம ஜெபம் பண்ணணும். இப்ப 9வது வசனத்துல இப்படியே வந்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 5:9 நான் வந்து இன்னொரு காரியங்களை வாசிக்கிறேன் பாருங்க. விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்றாரு பாருங்க. அப்ப தேவ சமூகத்துல வந்து பாருங்க, நம்ம இருக்கும் பொழுது விசுவாசத்துல இருக்கணும். நம்ம விசுவாசத்துல வந்து தேவ வசனத்தை நம்ம கையில் எடுக்கும் பொழுது விசுவாசத்தினாலே வந்து நம்ம அந்த பிரச்சனையை டீல் பண்ணும் பொழுது அந்த காரியத்தை கர்த்தர் என்ன பண்றாருன்னா லகுவாக்கி கொடுப்பார். கடினமான காரியமா இருக்கலாம், இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு திங்க் பண்ணிருக்கலாம். உங்களால ஜெயிக்கவே முடியாதுங்க, இது ஒரு கோர்ட்ல வந்து கைமீறி போயிடுச்சுன்னு டாக்டர் சில பேர் சொல்லுவாங்க, எங்களால முடியாதுங்க, இனிமேல் கடவுள் தான் பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு காரியத்துல இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் சரிதான், நாம் ஜெபத்துல வந்து உட்காந்து ஜெபத்துல வேத வசனத்தை நாம் பேசி அர்ப்பணிப்போட கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றார்? அந்த காரியத்தை வாய்க்கப்படுகிறார். அது எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரிதான், மனதிற்கு எட்டாத சூழ்நிலை இருந்தாலும் சரிதான், என் தகுதிக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரிதான், நாம் ஜெபத்தில் உட்காரும் பொழுது என்ன பண்ணுறது? அந்த காரியங்கள் வாய்க்கப்படுகிறேன். நான் ஒரு ஆவிக்கு யுத்தத்தில் இருக்கிறேன், வசனத்தை அனுப்புறேன். என்னுடைய வந்து வியாதிக்கு எதிராக என்னுடைய வசனத்தை அனுப்புகிறேன். என்னுடைய தேவைகளுக்கு எதிராக என்னுடைய வசனத்தை நான் அனுப்புகிறேன். என்னுடைய பொல்லாத சூழ்நிலைக்கு எதிரான வசனத்தை அனுப்புகிறேன் பாருங்க. என்னுடைய வாசல்கள் அடைச்சிருக்கு, என்ன பண்றதே தெரியல, எல்லா பக்கமும் அடைச்சிருச்சு. அந்த வசனத்தை எடுக்கும் போது கர்த்தர் சில வாசல்ல உடைச்செறிகிறாரு, கோணலை சபையாக்குவாரு, பள்ளங்கள்லாம் நிரப்புவாரு, வாழ்க்கையை வந்து சீர்படுத்துவாரு, நம்மளை வந்து சிறப்படுத்துவார் பாருங்க. தேவன் வந்து பல வாசல்களை திறப்பாரு. நம்ம அறிவிக்கே எட்டிருக்க மாட்டோம், இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு. அது மாதிரி காரியங்கள்லாம் ஒரு மிகப்பெரிய அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அப்ப நாம் தெளிவா இருக்கணும் பாருங்க, விழித்திருக்கணும். விழித்திருந்து ஜெபம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு காரியத்திலும் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நம்ம டீல் பண்ணும்போது இது ஆவிக்குரிய காரியம், ஆவிக்குரிய இதுல தான் டீல் பண்ணணும், மாம்சத்துல டீல் பண்ணக்கூடாது பாருங்க. அதை தான் சொல்றாரு, நீங்க விழித்திருங்க, அலாட்டா இருங்க. ஏன்னா பிசாசு வந்து நம்ம அதுக்காக வந்து நம்ம எப்போ பார்த்தாலும் பயத்தில் இருக்கக்கூடாது. இந்த பக்கம் பிசாசு அட்டாக் பண்ணணும், அந்த பக்கம் பாட்டு அப்படி நீங்க வேத வசனத்தில் நிறைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. வேத வசனத்துல வந்து எப்பவுமே இருக்கும் பொழுது நீங்க இருக்க சில பேர்லாம் அந்த மாதிரி ஆயிடுவாங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் மோட்லயே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்க வேத வசனம் நிறைந்திருக்கிறீங்க, ஒழுங்கா வேத வசனம் படிக்கிறீங்க, ஒழுங்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மோடு உங்க வாழ்க்கையில ஆளாயிடும். இன்னைக்கு இருக்க வந்து நவரகரிய உலகத்துல சொல்லணும்னா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆயிரும்னா அந்த மூணு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அலாட்டாவே இருப்பீங்க பார்த்துங்க. சில நேரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தூக்கத்திலே இருப்பேன். சில நேரங்கள் தேவையில்லாத சொப்பனங்கள் வரும் பொழுது என்னுடைய ஆவியில நானே அந்நிய பாஷையில ஜெபம் பண்றதை நானே பார்த்துருக்கிறேன். திடீர்னு பார்த்தா தூக்கம் டீப் ஸ்லீப்ல இருப்பேன், ஆனால் திடீர்னு எந்திரிச்சு அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுவேன். அப்போ அந்த ஆவியில டிஸ்டர்ப் பண்ற காரியங்கள் வந்து அந்த செல்ஃப் மோடு, டிஃபென்ஸ் மோடு வந்து எப்படின்னா அதுவா வந்து வருது பாருங்க. ஏன்னா நம்ம வந்து அப்படியே இருக்கும் பொழுது வாழ்க்கை முறை அப்படியே மாற்றும் பொழுது நம்ம அப்படியாக மாறுகிறோம். அப்படி மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. பிசாசை நம்ம டச் பண்ணவே முடியாது பாருங்க. அதனால வந்து நாம கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்டேஜுக்கு நேரம் வந்து கடந்து போயிட்டு இருக்கணும். எடுத்த உடனே வந்து ஒரே நாள்ல வந்து நம்முடைய ஜெபத்துல பெரிய வல்லவனாக முடியாது. ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும் சிறுக சிறுக வந்து வசனத்தை படிக்க, வசனத்தை நம்ம ஆவியில சேர்த்துக்கொள்ள, ஒவ்வொரு நாளும் நம்முடைய இது பண்ண பண்ண நம்ம ஒரு நல்ல ஒரு ஜெப வீரர்களாய் மாறுவோம் பாருங்க. ஜெபிக்கிற காரியம் ஜெபன்றது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல். அந்த லைஃப் ஸ்டைல் நம்மளோட வாழ்க்கையில் உண்டாகும். நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, வேதத்தில் எப்படி ஜெபிப்பது என்ற காரியத்தை வாசிக்கிறோம் ஆண்டவரே. எப்படி அந்த சர்வாயுத வைத்தியங்களை தடுத்துக் கொள்வது, அதனுடைய பலன் என்ன என்ற காரியங்களை நான் வேதத்திலிருந்து வாசித்தோம் ஆண்டவரே. அதை கர்த்தாவை சரியாக பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய போராட்டங்கள் மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல ஆண்டவரே. அரண்களை பிசாசு எங்கள் விரோதமாய் கட்டியிருக்கிற அரண்களையே நிர்மூலாக்காத பலன் அந்த ஜெபத்தில் இருக்கிறது ஆண்டவரே. பிசாசு எப்பேற்பட்ட அரண்களை வந்து இந்த கேட்கிறவர்கள் மத்தியில் கட்டியிருந்தார் சொல்லி இயேசு நாமத்தில் உடைக்கப்படுவதாக. வாழ்க்கையில வழி உண்டாகட்டும், அவருடைய சுகம் உண்டாகட்டும், அவருடைய வாழ்க்கையில வந்து சமாதானம் உண்டாகட்டும், வாழ்க்கையில வந்து ஒரு பாதைகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கும்
உங்கள் தேவைகள் எப்பேற்பட்ட தேவை இருந்தாலும், எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலை வழியாக கடந்து போனாலும் கேட்கிறவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய விடுதலை உண்டாகட்டும். உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்து வல்லவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தைகள் பாஸ்டர். ஆமேன். ஜெபத்தோடு நாங்கள் எப்பொழுதும் அவருக்குள்ள அமர்ந்து இருக்க வேணும், விழித்திருந்து ஜபிக்க வேணும். ஆமேன். அருமையான அப்படிப்பட்ட வல்லமை இருந்த வார்த்தைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தீங்க பாஸ்டர். அருமையான வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நல்லவர், அவர் போதுமானவர். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திய உங்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாகவும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். Praise the Lord, Pastor. God bless you. நன்றி, நன்றி. அருமையான வார்த்தைகள் மூலம் எங்களை ஆசீர்வதித்த உங்களையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஆமேன். ஆமென். God bless you. ஆமென். ஆமென். நன்றி கர்த்தர். Praise the Lord. நன்றி சிஸ்டர் டாலி. இன்றைய நாளிலே உண்மையிலே தொடக்கம் முதல் முடியும் வரை மிக அழகாக நடத்துவீர்கள், ஆவியானோட கூட நடத்துவீர்கள். காரணம் உங்களுடைய ஜெபம். அது மட்டுமல்ல, இன்று சுகுமாரி வராய நேரத்திலும் தேவன் வாழ்த்து கொடுக்க கிருபை செய்தார். Amen. இன்றைய நாள் உண்மையிலே ஒரு சிறு நேரமா இருந்தாலும் ஒரு ஆசீர்வாதமா இருந்தது. இன்றைய நாளே வார்த்தை கொடுத்த தாசர்கள், தாழ்ந்து கொடுத்த பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறுகுழப்ப கேட்கிற பிள்ளைகளையும் சங்கமாவையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக. முடிவு ஜெபத்தை எடுங்கம்மா. ஆமென். நன்றி, நன்றி, நன்றி ஐயா. நன்றி. இவ்வளவு நேரம் எங்க கூட இருந்து எனக்கு உதவி செய்து அந்த கிருபைகளுக்கு நன்றி ஏசப்பா.